இப்போ நம்ம செய்ய போட்டு முட்டை தொட்டு எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு போட்டாச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூண்டு நல்லா பொரிஞ்சிச்சு. கறிவேப்பிலை போட்டுக்கணும். ஆனியன் நல்லா சுருள வெங்காயம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கினா தான் திக்காக கிரேவி வரும். அதனால நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இந்த முட்டை தொக்கு வாசனையே பூண்டும் கறிவேப்பிலையும் தான். எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு முட்டை தொக்கு டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் போட போகிறதில்ல. வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு இதை மட்டும்தான் போட்டு வெங்காயம் நல்லா செவந்தால் தான் டேஸ்ட்டு. அது எந்த பொரியல், குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சுனாவே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வர ஆரம்பிச்சிடும். அதுதான் நல்லா வதங்கிடுச்சு. கூட நல்லா வதக்கலாம். ஏன்னா அப்போ தான் திக்காக கிரேவி கிடைக்கும். அதனால் இப்போது தக்காளி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 4 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது பாத்திரத்துலேயும் நிறைய வித்தியாசம் தருது. அலுமினியம் பாத்திரத்தில் சீக்கிரமாக வதங்க மாட்டேங்குது.
இது இந்தாலியன் கடாயி. நான் ஒரு 15 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இதில் டக்குன்னு வதங்கிடுற மாதிரி தெரியும். இரும்பு, இந்தாலியன் இது ரெண்டுத்துலேயும் நல்லா டக்குன்னு வதங்கிடுது. அலுமினியத்தில் அந்தளவு வதங்க மாட்டேங்குது, லேட் ஆகுது. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருவோம். 2 3 4 5. அப்போ வந்து லைட்டாக கொஞ்சோண்டு போட்டோம். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுதான் தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா திக்காக சுண்டிச்சு. இப்போது முட்டையை போட்டுக்கலாம். சுவையான முட்டைத்தொக்கு தயார். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.